அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பேசுறதுக்கு அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வு திமுக சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும். விடுங்க, முதல்ல உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. யூ ஷுட் ஹேவ் ஆல் ப்ராஸ்பெரிட்டி. உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மை பெருகட்டும். நன்றி, மிக்க நன்றி. அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம சேர்ந்து கொண்டாடுவோம். ஓகே, அது இருக்கட்டும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பில் வழக்கம் போல அங்கி போட்ட பாதிரியார்கள் சில பேர், நான் ஃப்ரீயாக விமர்சிக்கல, ஏன்னா நான் கிறிஸ்டியன், என்னை மத துவேஷம்னு யாரும் சட்டையை பிடிக்க முடியாது, அதனால் நான் ஓப்பனாக கிரிட்டிசிசம் வைப்பேன். 2 பாதிரியார்கள், அவங்க இவங்க பீட்டர் அல்போன்ஸ் போன்ற சில அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஈவெண்ட் நேற்று ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. அந்த ஈவெண்ட் நான் டிவியில் பார்த்தது. அதே மாதிரி தான் பாதிரிமார்கள்லாம் மேடையில் இருக்காங்க. குல்லாவை, கிறிஸ்மஸ் தாத்தா குல்லாவை தூக்கி ஸ்டாலின் அவர்கள் தலையிலையும் ஐயா கருணாநிதி அவர்கள் தலையிலையும் மாட்டி விட்டு கொண்டாடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்த காட்சிகள்லாம் இருக்குது. இந்த முறை தலையில் குல்லாவை மாட்டல. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கலாம். ஐயா ஸ்டாலின் தலையில் குல்லாவை மாட்ட மாட்டாங்க, ஏன் துண்டு கூட போட விட மாட்டேங்கிறாரு. ரொம்ப கண்டிஷனாக இருக்காரு அந்த விஷயத்தில். விக்கு கரண்ட்டுக்கு மோன் பயம் இருக்கலாம். விக்கு அது ஆமாம், அது தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. 50 லட்ச ரூபா அப்பு இல்லைங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டெப்பாக இருந்துச்சா, நான் இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி நம்மளும் ஹேர் ஸ்டைல் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு நல்லா தான் இருக்குது தலை. சரி, ரைட்டு. தலைக்கு வெளியிலையும் நல்லா இருக்குது, தலைக்குள்ளேயும் நல்லா இருக்குது. சரி, ஓகே. அதனால் குல்லாலாம் போடல. ஆனால் வழக்கம் போல் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் மட்டும்தான் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விழா நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் பாதிரிமார்கள்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. எப்பொழுதும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மட்டும்தான், அது உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதுபோக எம்மதமும் சம்மதம், மத நல்லிணக்கம் அப்படின்ற பேரில் அவருக்கு ஒரு கிரீடம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 3 மதத்தை சார்ந்த முக்கியமானவர்கள் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி கெட்டப் போட்டு அவங்க எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. அந்த கிரீடத்தில் ஒரு சிலுவை, ஒரு அந்த இந்துக்களுக்கான சிம்பிள், ஒரு நிலா சிம்பிள், முஸ்லீம்களுக்கான சிம்பிள் மேலே இப்படி இருக்குது. அதையும் எட்டு கையில் தான் கொடுக்குறாங்க, தலையில் மாட்டாமல் விட்டாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. அதையும் நான் நோட் பண்ணேன். இன்னொரு பக்கம் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசுகிறாரு, எப்படி திமுகவை பார்த்து எப்படி தீய சக்தின்னு சொல்லலாம்? உலகத்தில் எவ்வளோ பேர் தீய சக்தி, அவங்கள சொல்ல வேண்டாமா, இவங்கள சொல்ல வேண்டாமா, இப்படி வேண்டாமா, அப்படி வேண்டாமான்னு சொல்லி பேசுறாரு. கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மத நல்லிணக்கம் என்பது என்ன? மத நல்லிணக்கம் என்பது என்னன்னா, உங்களுடைய நம்பிக்கையை, அதற்கான உரிமையை நான் மதிக்கிறது, என்னுடைய மத நம்பிக்கை அதற்கான உரிமையை நீங்கள் மதிக்கிறது, பரஸ்பரம். இதுதான் மத நல்லிணக்கம். சரியா? இவர் சொல்கிற மாதிரி, ஏன்னா அங்கே அரசியல் பேசக்கூடாது. ஒரு மத நல்லிணக்கம்னா என்னங்க? ஒரு மதத்தோடைய ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு நீங்கள் ஏன் அரசியல் பேசுகிறீங்க? ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. நான் ஆஸ் அ கிறிஸ்டியன், நான் மறுபடியும் ஏன் இந்த அடையாளத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பொலிட்டிக்கலாக எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே நான் ஒரு சர்க்கிளில் வாழ்ந்துருப்பேன் இல்லையா, அந்த சர்க்கிளில் வாழ்ந்த வரைக்கும் எந்த மாதிரி எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, இங்கே ஒரு மாபெரும் ஆபத்து நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இதை காப்பாற்றணும்னா நம்மளுக்கு கருணாநிதி மட்டும்தான் இருக்கார், ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கார், கிறிஸ்டியன்ஸ்னால் நம்ம கண்ணை மூடி டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும், இல்லைனா என்னமோ ஒரு பேராபத்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு மாதிரி நம்மளெல்லாம் கொளுத்தி கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களும் வளர்க்கப்பட்டோம். இல்லை, இது நீங்கள் மட்டும் இல்லைங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் யூ. இது நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? இந்துக்கள் எல்லாரும் பிரச்சனையில் இருக்கிறார்கள், இந்துக்கள் எல்லாம் ஆபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு போதிக்கப்படுது. ஓகே, நீங்க ஹிந்து பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி, அதாவது இதுக்கு விடிவு என்ன? ஒரு அரசியல் கட்சி, ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி கொண்டு போய் ஆதரவு தெரிவிப்பது, அதுதான் அதற்கு விடிவு அப்படின்னு. இதுவே ஃபர்ஸ்ட் தவறு. ஓகே, பியூட்டிஃபுல். சரியா? வெதர் இட் இஸ் டிஎம்கே விச் இஸ் டூயிங் இட் ஆர் சம் அதர் பார்ட்டி, வேற எந்த பார்ட்டி செஞ்சாலுமே முதல்ல இது தப்பு. ஏன்னா அரசியல் என்று வருவது, தேர்தல் அரசியல் என்பது எதுக்காக? பிரதிநிதித்துவத்திற்காக. அப்போ பிரதிநிதித்துவ அரசியல் என்பது என்ன? என் தொகுதியில், என் வட்டத்தில், என்னுடைய பகுதியில் என்னுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு கொடுப்பதற்கு தான். யார் என்ன நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும், யார் என்ன நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடாது, யார் யாரை நம்ப வேண்டும், எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்பதை சொல்வதற்கு அல்ல. சரியா? அப்போ இந்த இந்த மதம் சார்ந்த விவாதங்கள் இருக்கு பாருங்க, இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசாங்கமே பயஸ்டாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த அரசாங்கம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுற நிகழ்வு இருக்குல்ல, இன்கேஸ்
அது ஒரு சர்ச் இருக்கிற மலையா இருந்து அங்க மெழுகுவர்த்தி ஏத்துற ஒரு ஒரு ராட்சத மெழுகுவர்த்தி ஏத்துற நிகழ்வா இருந்தா ஸ்டாலின் கவர்மெண்ட் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அங்க ஏத்திருப்பாங்க. இதுதான் உண்மை. ஆமா. இந்த பாரபட்சம் ஒருவேளை வந்து முருக பக்தர்களுக்கு அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ, ஆஸ் எ கிறிஸ்டியனா என்ன இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்குது. டேய் அவன் பாட்டுக்கு ஏத்திட்டு அவங்க பாட்டுக்கு போறான். உங்களுக்கு அது என்னடா ஒரு நாள் பிரச்சனை? ஒரு நாள் நீங்க அமைதியா இருந்தீங்கனாலே நாங்களாம் நல்லா இருப்போம்டா. ஏன்டா இப்படி எங்க உசுர எடுக்குறீங்க அப்படின்னா அது செய்யக்கூடியது எனக்கு யார் feel ஆகுது. அப்படின்னா முஸ்லிம்கள் செய்யல. அதான் நான் அதான் நோட் நீங்க பண்ணேன். பார்க்கணும். நீங்க முஸ்லிம்ஸ் யாரும் அதை செய்யல. ஏன்னா அவங்களுக்கு என்னங்க வந்தது, சி 99% ஆஃப் தி முஸ்லிம்ஸ் டோன்ட் ஈவன் கோ டு தட் தர்கா தர்கா. அவங்களுக்கு அந்த பிலீஃபே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து இதுக்கு ஒன்றுமே எதிர்ப்பு தெரிவிக்க போகிறது இல்லை. ஏன்னா தர்காவுக்குள்ளே போய் விளக்கேற்றினா நானே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன். அவன் இடத்துல நீ எதுக்கு விளக்கேற்ற போகிறேன்? அது அவன் இடம், சட்டப்படி அவனோட இடம். தர்கான்றது அவனோட இடம். அவன் கும்பிடுறான், அவன் வணங்குறான், கௌரவப்படுத்துகிறான், கண்ணியப்படுத்துகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். அது அவனோட இடம். அந்த இடத்துல நீ போய் உனக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் என்னோட இடத்துல நான் விளக்கேற்றுறது நீ வந்து ஒரு அரசாங்கமாக இருந்துக்கிட்டு ஒரு நாள், அதாவது ஒரு அரசாங்கமாக இருந்துக்கிட்டு மத நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்பதனால் நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறது பரவாயில்லை, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதை கடந்து நீ என்ன பண்ணுற தெரியுமா? ஒரு நாள் அது சர்வேக்கள், ஒரு நாள் அது ஒரு வந்து நாள் சமணக்கள், இது சமண இவங்களுடைய தூண். என்ன இப்படி ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று இன்னொரு நாள் விலங்குகளை கட்டி வைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் கல்லு. பயன்படுத்தப்பட்டது. இப்படி ஒரு நாள் நீ என்னுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துற. இதே தைரியம் உனக்கு மற்ற நம்பிக்கைகளை வருமா? கொச்சைப்படுத்துறதுக்கு இருக்கா? வருமா? பண்ணுவியா? அத ஒரு மற்ற ரிலிஜனை சார்ந்த பர்சனாலே என்னால உணர முடியுதுங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையோட விருப்பு வெறுப்பு இல்லாம பிற மதங்கள் மேல இதுதான் நான் பார்க்கும்போது எனக்கே அசிங்கமா இருக்கு இவங்க பண்றது. ஏன்யா அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்ணிட்டு போறாங்களே, அது ஏன்னா அவங்களுடைய இடம், சட்டப்படி அவங்களுடைய இடம். இப்போ எப்படி கொண்டு போறாங்கன்னா தூண்டி விட்டு, இவங்களை தூண்டி விட்டு அது அது எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு உரிமை கோர்றாங்க, கொண்டு போறாங்க. சரியா? இது தப்பு இல்லை. அப்போ நீங்க உங்களுடைய அரசியல் தேவைக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இதில் ஒரு விஷயம் நடந்தது பாருங்க. சமீபத்தில் ஒருத்தர் இறந்து போனார், இளைஞர் இறந்து போனார். தற்கொலை 29 வயதுங்க. தீக்குளித்தார். 29 வயது தீக்குளித்து இறந்து போறார். சரியா? பூர்ணச்சந்திரன். அவருடைய தாத்தா பார்த்தீங்கன்னாக்கா முத்துராமலிங்க தேவருடன் நெருக்கமாக இருந்தவர். அவங்க குடும்பமே பாரம்பரியமிக்க முருக பக்தர்கள். முத்துராமலிங்க தேவரே வந்து முருகன் அவதாரமாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க இன்னும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு மன உளைச்சலின் காரணமாக நான் தற்கொலையை ஆதரிக்கல. கண்டிப்பா ஆதரிக்க கூடாது. ஏன்னா பாதிக்கப்படுறது யாரு? குடும்பம் தான். அது ஒரு நாள் செய்தி. அந்த குழந்தை, அந்த குழந்தையை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவங்க மனைவி, இவருக்கு 29 வயதுனா மனைவிக்கு என்ன வயது இருக்கும்? 26 வயது, 27 வயது. அப்போ அந்த அந்த வாழ்க்கையை தொலைத்து நிற்கக்கூடிய அந்த குடும்பம் இருக்கு பாரு. அந்த மரணத்தையே கூட திமுக ஈகோ சிஸ்டம் என்ன சொல்றாங்கன்னா கடன் தொல்லை, பொண்டாட்டி மேல சந்தேகம், அப்படி இப்படின்னு சொல்லி இது ரொம்ப தப்பு இல்லை. சரி, அது ஒருபடி மேலே போய் அடுத்தது என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவங்களுடைய அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அது போஸ்ட்மார்ட்டமுக்கு வச்சுருக்காங்க அந்த பாடியை. அதை கொடுக்குறதுல காம்ப்ளிகேஷன் வரும்னு இந்த குடும்பத்தை பயமுறுத்துறாங்க. பயமுறுத்தி அங்கே இந்து முன்னணிக்காரங்க உட்காந்துருக்காங்க, தர்ணாவிலையும் இதுலேயும் உட்காந்துருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீ இப்படி பேசுன்னு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வீடியோவில் கண்டென்ட் வேணும் இதை பரப்புவதற்கு. அது அப்படியே நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை மாணவன் உதயகுமார் 1970களில் டாக்டர் பட்டம், கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம். இந்த டாக்டர் பட்டம் அப்படின்றது வந்து இந்த நாச்சியப்பன் பாத்திர கடை மாதிரி ஆனதுக்கு முதல் காரணமே கருணாநிதி தான் முன்னோடி. சரியா? கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் போது என்ன கருணாநிதிக்காக கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் அப்படின்னு கேட்டான். யார்? மாணவன் உதயகுமார். கேட்டதற்கு அவனை கொலை செய்து, அவர் யூனியன் லீடர், அவனை கொலை செய்து அவனை வந்து அவனுடைய பிணத்தை கூட அவன் குடும்பம் முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு செல்லும் வரை அடையாளம் காணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ண அதே வரலாறு அப்படியே திரும்பி வருது. எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அதாவது மனிதாபிமானம் என்பதனை தூக்கி எறிந்து விட்டு. ஆனால் இந்த அரசியலுக்காக ஒருத்தன் ஒரு மாதிரி இதுதான் நமக்கான அரசியல் நினச்சி ஒரு கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ திமுகவை ஆதரிக்கிறான்னா அவன் தாங்க இந்த மண்ணில் உண்மையிலே
மோசமான ஒரு பிரிவினை சக்தி அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன். இல்லைங்க. இது கூட புரியலன்னா நீ என்ன பகுத்தறிவு, உனக்கு என்ன மூளை இருக்கு? அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன். எந்த இடத்துல தப்பு சொல்ல மாட்டேன்னா, சிறுபான்மை மக்கள் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலுமே, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மூலையில ஒரு அச்ச உணர்வு இருக்கும். சரியா? அவங்க உலகில் எந்த மூலையில அச்ச உணர்வு யார் இருக்குங்க. சிறுபான்மை திமுக உன்னை காப்பாத்துதா? ஆ அதான் கேள்வி. அதுதான் சொல்றேன். இவங்க உன்னை காப்பாத்துறாங்களா? உன்னை பலி கொடுத்துட்டு இருக்கிறான். உன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட உன்னை பகையாக்கிட்டு இருக்கிறான். உனக்கு அது கூட புரியலன்னா நீ என்ன? அதுதான் சொல்றேன். திமுக இந்த வேலையை செய்யுது அப்படின்றது இன்னைக்கு நேத்து இல்ல. காலங்காலமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உதவாநிதி பேசிக்கிட்டு இருக்கான். மேடையில் நின்னுக்கிட்டு. நாகூர் அனிஃபா வந்து நாகூர் தெருக்களில் எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக நடந்து சென்றார் அப்படின்னு பேசுறான். ஏண்டா மானங்கட்டவனே, அயோக்கிய பயலே, இதே நாகூர் அனிஃபா சிகிச்சைக்காக பணம் கொடுக்க முடிச்சாடா உங்களால? அதுவும் பண்ணலையா? உங்களுடைய 70 தலைமுறை, 80 தலைமுறை, 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களே. அதே நாகூர் அனிஃபா பாடிய பாடல் கள்ளக்குடி. கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு பாடின பாடலை தெரு தெருவா போட்டு பாடுறீங்களே. ஏண்டா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அந்த குடும்பத்துக்கு? பண்ணலையா? மனசாட்சியோட சொல்ல எதுவும் பண்ணது கிடையாது. சரியா? ஏன் அந்த நாகூர் அனிஃபா ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்கலாம்ல? தாராளமா. ஏன் முஸ்லீம் மாறன் ஆக்கும் பொழுது நாகூர் அனிஃபா ஆக்க முடியாதா? இந்த உதவாக்கிற அந்த டுபாக்கூர் தயாநிதி மாறன் அவன் பாராளுமன்றத்தில் போய் ஷேம் கத்துறது வேற என்ன பண்ணியிருக்கான் அவன்? அவனை கொண்டு போய் நீ ஆக்கும்போது இவங்களை ஆக்க முடியாதா? ஏன் உன் மகள் கனிமொழியை ராஜ்யசபா எம்பி ஆக்கும்பொழுது நாகூர் அனிஃபா ஆக்கியிருக்க முடியாதா? நீ நினைத்தால் செய்திருக்கலாம். உனக்கு மனம் இல்லை. குறைஞ்சபட்சம் புனித வெள்ளி அன்னைக்கு ஒரு நாள் ஒன் ஷாப் மூடுங்க. ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப சேக்கர்டான ஒரு டே அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன்ஸ் கேட்குறாங்க. எத்தனையோ பேர் தெரியாதவர்களுடைய பிறந்தநாள்கள்லாம் நீ மூடுற. நீ தான் கிறிஸ்தவர்களுடைய அப்படிப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் அது இதுன்னு சொல்லி காட்டிக்கிறல்ல. அந்த ஒரு நாள் மூடிட்டாதான் என்ன? ஒன்றுமே கிடையாது. நம்ம பேசக்கூடிய இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முந்தானத்தி வந்துட்டு ஹஜ் பயணிகளுக்கான தங்குமிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திறக்கிறாரு. போயிட்டு அதுக்கு திறக்கல, அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு போயிட்டு முதலமைச்சர் தலைமையில் பெரிய விழா இங்கே நங்கநல்லூரில். சரியா? நங்கநல்லூரில் எதுக்கு திறக்கணும்னு எனக்கு புரியல. ஆனால் திறக்கிறார். இப்போ என்னன்னா, ஏற்கனவே அவருக்கு தங்குமிடம் இருக்குது. சரி, ஆனால் அந்த ஹஜ்ஜுடைய தலைமை இதில் இருக்கக்கூடிய நபரையே அழைக்காமல் இவர்கள் இது செய்கிறாங்க. சரி, அவசர அவசரமாக எங்கே செய்கிறாங்க தெரியுமா? 150 ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். அந்த இடத்த ஆக்கிரமிச்சு இவங்க செய்கிறாங்க. இதை செய்யணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க? முன்னாடியே அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்றதுனால முதல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு வாயிலேயே கொண்டு போயிட்டு இவங்க ஒரு கிறிஸ்துவ பரியல் கிரவுண்டை ஏற்படுத்துகிறாங்க. பரியல் கிரவுண்டை ஏற்படுத்திட்டு, அதாவது சுடுகாட்டை ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இதை கொண்டு வரணுன்ட்டு பார்க்குறாங்க. அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்துவ மக்கள் மேலே அக்கறை இருக்குது? ஏங்க இவங்களுக்கு யார் மேலேயுமே அக்கறை கிடையாது. தன்னுடைய குடும்ப வளத்தை தவிர்த்து இது யாரை பற்றியும் நீ கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் வெளியில் காண்பித்து கொள்வதெல்லாம் இதான். இப்போ இன்றைக்கி பேசிட்டாப்ல, இன்றைக்கி ஸ்டாலின் வந்து அந்த கிறிஸ்மஸ் இதில் பேசிட்டாப்ல, உதவாநிதி வந்து பேசிட்டான்ல. நாளைக்கு பாருங்க எல்லா மீடியாலையும் ஒன்று பரப்பப்படும். என்னன்னா, துர்கா ஸ்டாலின் ஒரு கோவிலுக்கு போகிறது. மேட்ச் பண்ணுறதுக்காக துர்கா ஸ்டாலின் ஒரு கோவிலுக்கு போகிறது. துர்கா ஸ்டாலின் ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி அதை வந்து ஃபுல் மீடியாலையும் பரப்புவாங்க. இல்லை, இது புரியலன்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நாங்கள் தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த குடின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கே தகுதி இல்லைங்க. இந்த நாடகம் கூட புரியல. இதை பார்த்து நாங்கள் மயங்கி போய் ஓட்டு போடுறோம் அப்படின்னா வெக்கம் கேட்டவர்களாக தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இப்படியே மக்களை உங்களுடைய இந்த பக்கம் இந்துக்களுக்கு எதிரான அரசியல் பண்ணுறது, அப்படி சூடான ஒன்று இங்கே அம்மா துர்காம்மா போயிட்டு ஒட்டக பூஜை பண்ணுறது. ஆமாம், ஆனா இது கூட புரியாது எனக்கு. அது ஒட்டக பூஜையை கொண்டு எல்லார்ட்டையும் காமிக்கிறது இவங்க தான் பரப்புறாங்க. துர்கா ஒட்டக பூஜை பண்றத யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த வீடியோ வெளில வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. தாராளமா அந்த போட்டோ வெளில வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதை கசிய விடுவது பரப்புவது யாருன்னா இந்த கும்பல் தான், திமுக கும்பல் தான். என்னன்னா, உளவியல் ரீதியாக அந்த அம்மா இப்படி நல்லா கோவில்லாம் போகுது பாவம், அதுக்காக நம்ம ஓட்டு போடுவோம் இப்படி நினைக்கணுமா? எப்படிலாம் இவங்க இருக்கு பாருங்க. ஒரு பழமொழி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பாம்பு தின்ற ஊருக்கு போனால் நடுக்கண்டம் எந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ ஒரு ஊருக்கு போகிற, அந்த ஊரில் போனால் பாம்பு தான் தினமும் சாப்பிடுவாங்க. உனக்கு முன்ன பின்ன நீ பாம்பை நினச்சாலே உனக்கு கம்ப்ளீட் வரும், அப்படிப்பட்டவன் தான் நீ. ஆனால் அந்த ஊருக்கு போன அங்கே சர்வைவ் ஆகணும்னா,
சென்டர் பீஸ் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு நீ உரிமை கொண்டாடி வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு வந்து உங்களோட நான் தான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி குரூப் இது. இந்துக்கள்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது பண்ண வேண்டியது, கிறிஸ்டியன்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி, முஸ்லீம்ஸ்னா அது யாருக்காவது நல்லது செஞ்சிருக்கேன்னா யாருக்குமே இல்லை, எதுவுமே கிடையாது. அத்தனை பேருக்கும் அயோக்கியத்தனத்தை தான் செஞ்சிருக்க, அத்தனை பேருக்கும் துரோகத்தை தான் செய்திருக்க. சரியா? அப்புறம் நீ எதுக்கு இருக்கணும்? நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கணும்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. உன்னுடைய வாக்குறுதிகளை நீ நிறைவேற்றிருக்கியான்னா இல்லை. சரியா? உன்னுடைய நீ சொல்லக்கூடிய மத நல்லிணக்கத்தை நீ உண்மையாகவே கடைபிடித்திருக்கியான்னா சத்தியமாக கிடையாது. சரியா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சாதி பாகுபாடுகள், அது சார்ந்த பிரச்சனைகள் தென் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே, தென் தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை களைவதற்கு ஏதாவது நீ செய்தியாக எதுவுமே கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து உருட்டுறதுக்கு இது என்ன? இவங்க தான் புரிஞ்சுக்கணும், இந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் எப்படிலாம் இவங்க விளையாட்டு காமிச்சிக்கிட்டு. உண்மையில் சொல்ல போனால் நான் நல்லா பார்த்துட்டேன், அது கருப்பர் கோட்டை இஷ்யூலேருந்தே பார்க்குறேன். இந்த கும்பல் வாயை மூடிட்டு இருந்தாலே இங்கே இன்னொரு கும்பல் அப்படிங்கிறவங்களும் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அரசியலே இல்லை, அமைதியாக இருந்தாலே அரசியலே இல்லை. அந்தந்த இயல்பான பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் அமைதியாக வாழ முடியுது. இதை நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இவங்க இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் பண்ணதெல்லாம் அலப்பற வேணும்னே பண்ணி இல்லாத, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. விஜய் வந்து எப்படியாவது நம்ம அந்த இன்செக்யூரிட்டி, விஜய் வந்து நம்மளுடைய மைனாரிட்டி வாக்குகளை எல்லாம் பிரித்து கொண்டு சென்று விடுவார் அப்படின்ற ஒரு பயத்தினால ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் உங்களுடைய பாதுகாவலனாக. எப்படி பாதுகாவலனா இருக்க முடியும்? நீ பாதுகாவலனா இருக்கிறதா காட்டிக்கிற. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? நீ என்ன பண்ணுறன்னா பெரும்பான்மை மக்களை இன்னொரு சிறுபான்மை மக்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்கான அத்தனை வேலையும் நீ செய்கிற. சரியா? இத்தனைக்கும் அவங்க பாவம். இப்பவும் சொல்கிறேன், அவங்களை இன்செக்யூர் ஆக்குறதே இவங்க தானங்க. அந்த முஸ்லீம் மக்கள் பாவம். அவங்க எந்த இடத்துலையும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. நீ விளக்கேற்றியே என்னமோ பண்ணிட்டு போ, எவன் கண்டுக்கிறான்? இஷ்யூவே கிடையாது. உண்மையா சொல்லணும்னா இது ஒரு இஷ்யூவே கிடையாது. இப்போ கூட பாருங்க, சந்தன கூட்டு விழா அப்படின்னு நடத்த போகிறாங்க. அந்த தர்கா அது அவங்களோட உரிமை. ஏன்னா நெல்லித்தோப்பு பகுதி தர்கா, அதுக்கப்புறம் அந்த அதுக்கு செல்லக்கூடிய வழிபாதை அப்படின்றது வந்து அவங்களுடைய இடம். அப்படின் பொழுது நீ என்ன வேணா விழா நடத்திக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்க, அது உன்னோட இடம். தீபம் யோசிச்சு பாருங்க, 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 3ஆம் தேதி கொடுத்தாரு நீதிபதி தீர்ப்பு. உண்மையிலேயே ஒரு 10 பேர் போய் அது 1/2 லிட்டரு நெய் பிடிக்குதோ, 1/4 லிட்டரு நெய் பிடிக்குதோ, 3 லிட்டர் நெய் பிடிக்குதோ உள்ளே ஊற்றி அந்த திரியை பற்ற வச்சு அந்த காற்றுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் அது அணைஞ்சு போச்சுன்னு கூட வச்சுக்கலாம். மொத்தம் அவங்க பற்ற வச்சு தீபத்தை ஏற்றிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதை பற்றி யாராச்சும் ஏதாச்சும். ஆனால் இதை வைத்திருக்க வேண்டும். இதை அணையா தீபமாக இவங்க வந்து யார் மனதில் வைத்திருக்க வேண்டும்? இந்த மக்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியதுதான். வேற ஒன்றுமே கிடையாது. இதில் வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை கூட புரிஞ்சிக்க முடியல. நாங்க அதை தாண்டின மத அடிப்படைவாத மனநிலையில தான் இருக்கோன்ட்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் திமுக பின்னாடி அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்க நினைக்கவே மாட்டாங்க. நான் இப்பவும் சொல்றேன், கிறிஸ்தவ மக்களோ இஸ்லாமிய மக்களோ இப்படி நினைக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இது மாதிரியான ஒரு ஒரு வன்ம விதையை கொண்டு போய் விதைப்பது அப்படின்றத முழு நேர வேலையா திமுக பண்ணிட்டு இருக்கு. திமுக காலங்காலமா செய்து கொண்டிருப்பது தான் இது. இல்லை, இந்த வாட்டி விஜய் கன்ஃபார்மாக வைக்கிறார். எனக்கு நல்லாவே தெரியுது. நான் நிறைய விசாரிச்சிட்டேன். விஜய் முஸ்லீம் பற்றி எனக்கு தெரியாது. கிறிஸ்தவர்கள் வாக்குகள் மத்தியில் திமுக காண்ற கனவு இந்த தேர்தலில் பலிக்காது. இல்லைங்க, நீங்கள் விஜய்ன்னு கிடையாது, யாராக இருந்தாலும் அவங்க யோசிக்கணும். சரியா? இப்போ நீங்கள் என்ன, நம்ம வந்து எல்லாரையும் ஒரு எல்லா மதத்துக்கும் அவங்க நம்பிக்கை அப்படின்றத வந்து நம்ம மதிக்கிறோம். இதாண்டா தமிழ்நாடு அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? இதுதான் தமிழ்நாடு. என்ன தமிழ்நாடா? நோம்பு கஞ்சி வந்து நம்ம வீட்டுக்கு வருமா? ஓகே. நம்ம பண்டிகையின் போது அவங்க உணவுகள் கொடுப்பார்களாம். சரி. யாரு? முஸ்லிம்கள். சரியா? நான் என்ன கேட்குறேன்னா, நோம்பு கஞ்சி என் வீட்டுக்கு வரும். என் வீட்டு பண்டிகையோட பிரசாதத்தெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய மதம் அதை தடை செய்கிறது. தடை செய்கிறது. சரியா? இதை வந்து நான் மதிக்கிறேன். அது உங்க நம்பிக்கை, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. சரியா? ஆனா இதை பெருமையா சொல்றதுல பெருமையா வளர்த்து ஒண்ணுமே கிடையாது. அப்போ நீ ஒரு மதத்தை எங்க சுருக்குற? எதுக்குள்ள நீ சுருக்குற? ஒரு மதத்தை நோம்பு கஞ்சிக்குள்ளேயும் திங்கிறதுக்குள்ள, அதான் நோம்பு கஞ்சிக்குள்ளேயும் பிரியாணிக்குள்ளேயும். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க நீங்க. என்னன்னா இது தமிழ்நாடுடா, மோர் கொடுத்தாங்க, இது தமிழ்நாடுடா. என்னன்னா ரோஸ் மில்க் மோர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுத்தான். பாய் பிரியாணி எங்க?
உனக்கு பாய்கிட்ட வேற எதுவுமே இல்லையா முக்கியத்துவமா பேசுறதுக்கு? அவரை கிறிஸ்டியன்னா கேக்குங்க அப்படி இது ஒரு காமெடின்னு சொல்லி வருஷம் இது வருஷம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. கான்ஃபிடன்ட் இல்லை, இது மதநல்லிணக்கத்தோட அடையாளம். நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இது வரும். என்னன்னா பாய் பிரியாணி எங்க? உனக்கு பாயை பார்த்தா, ஒரு முஸ்லீம் பாயை பார்த்தா உனக்கு பிரியாணி தவிர எதுவும் தோணாதா? நீ என்ன சோத்துக்கு செத்தவனா? ம். இல்லை உனக்கு அதை தவிர்த்து வேற எதுவும் தோணாதா? அப்போ நீ ஒரு மதத்தையும் ஒரு நம்பிக்கையும் எதுக்குள்ள சுருக்கிற? ஒரு பிரியாணிக்குள்ள சுருக்கிற. ஒரு மதத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு நோன்பு கஞ்சிக்குள்ள சுருக்கிற. ஒரு மதத்தையும் ஒரு நம்பிக்கையும் எதுக்குள்ள நீ சுருக்கிற? ஒரு ரோஸ் கோயில் மில்க்குள்ள சுருக்கிற. ஏதோ ஒண்ணு. அப்ப இதுதானா? அவங்க அவங்க மதம் அவங்க அவங்களுக்கு. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்றது வேற. எல்லா மதமும் சமம் அப்படின்றது சட்டம் பார்க்கின்ற பார்வை. சரியா? இது ஒரு பக்கம். இப்போ என்ன வந்து நீ இஃப் யூ ஆஸ்க் மீ டு யூ ஆர் கிறிஸ்டின், ஐ எம் இந்து. இஃப் யூ ஆஸ்க் மீ டு அக்செப்ட் மை என்கிட்ட வந்து நீங்கள் கிறிஸ்டின் பிலீஃபை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பண்ணிக்க மாட்டீங்க. சேம் அதே மாதிரி நான் வந்து இந்து பிலீஃப்ஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க பண்ணிக்க மாட்டீங்க. சரியா? இதுதான். ஆனால் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் yeah you believe in rebirth, I believe in life after death. so ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு. சோ ஜட்ஜ்மென்ட்டே நான் நம்புறேன், நீங்க ஆமா. மறுபிறவி ஆமா. நம்புறீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ ஆமா. இந்த நம்பிக்கைகள்லாம் எப்பவுமே ஸ்டேட் ஹேஸ் டு பி செக்யூலர். ஒரு அரசாங்கம் என்பது மதச்சார்பின்மை அப்படியா இருக்கணும். சரியா? மதச்சார்பின்மை என்ன? எந்த மதத்தையும் சாராமல் இருக்கணும். எந்த மதத்தையும் சாராமல் இருக்கணும். ஆனால் ஒரு தனிநபர் அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏன்னா தனிநபர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா. மத நம்பிக்கை என்பது தனிநபர்களுக்கு இருக்கும். கடவுள் மீது நம்பிக்கையே இல்லை என்றாலும் அதுவும் ஒரு நம்பிக்கை தானே. எக்ஸாக்ட்லி. சரியா? அப்போ தனிநபர்களுக்கு மதச்சார்பின்மை பொருந்தாது. இண்டிவிஜுவல் cannot be secular. How can you be secular? நான் எந்த கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னா கூட நான் நேசிச்சிடுறேங்க ஈஸியா, அல்லது நான் வந்து மதிச்சிடுறேங்க. அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க குழப்பத்தை உருவாக்குற கும்பல் இருக்குது இல்ல, கடவுள் நம்பிக்கை பயாஸ்டா இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு கூட சொல்லு. ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இன்னொரு மதத்துக்கு சொம்படிக்கிற பத்தியா. இப்ப கந்தன் மலைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல எச்சராஜ ட்ரெய்லரு நான் பார்த்தேன். ஓகே கொஞ்சம் ஃபன்னா இருந்தாலுமே உன்ன மாதிரி நாஸ்திகனை தான்டா முதல்ல வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும். ஆமா நீங்க தான்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தோணும். நீ தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டல, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணு இல்லையா, யாரை பத்தியும் பேசாம மூடிட்டு இரு. நீ தான் இங்க குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு பகையை உருவாக்கிட்டு இருக்கிற. இது அது கருவர் கூட்டம் விஷயமாகட்டும், அதுக்கு முன்னாடி பல நேரங்கள்ல ஆகட்டும், அதுக்கப்புறமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்டா நான் வந்து சர்டிபிகேட் படி இந்து, அதனால நான் இந்து மதத்தை நீ திட்டுறேன். இந்து மதத்தை பற்றி, அதாவது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நீ இந்து மதத்தை பற்றி உன்னுடைய விமர்சனங்களை வை. சரியா? நீ விமர்சனங்களை வை. இந்த விமர்சனம் ஆனால் இந்த விமர்சனங்களை வைத்து விட்டு நீ என்ன பண்ணுற தப்புன்னா, இந்த விமர்சனங்களை வச்சுட்டு இதுக்கான பதிலை எங்கள்கிட்ட தேடு, எங்கள்கிட்ட கேளு. மாறாக நீ என்ன பண்ணுறன்னா பக்கத்தில் ஜோடி சேர்த்துக்குது. ரசிக்க இந்த வைக்கிறேன். பக்கம் ஒரு முஸ்லீம், இந்த பக்கம் ஒரு கிறிஸ்டினை அதான் பாய் பாத்தீங்களா அவனை நான் எப்படி கலாச்சேன் ப்ரோ, எப்படி கலாச்சேன் பாத்தீங்களா அவனை. அப்போ இந்த பக்கம் ஒரு கிறிஸ்டின், இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் வச்சு நீ அதை செய்யும் பொழுது கோபம் உன் மேல வராது. எச்சத்தனம். கோபம் உன் மேல வராது. ஓப்பனா சொல்றேன், இது ஈனத்தனம். இந்துக்களோட கோபம் உன் மேல வராது. பக்கத்துல இருக்க பாய் மேலேயும் கிறிஸ்டின் மேலேயும் தான் வரும். அப்போ நீ தானே பிரச்சனையை உண்டாக்குற. கண்டிப்பா கண்டிப்பா. நீ தனியா வாப்பா, என்னுடைய மதத்தை பற்றி இருக்கக்கூடிய விமர்சனங்களை தாராளமா வச்சுட்டு வைங்க. போ. நாங்க பேசுறோம், நாங்க அதுக்கு எதிர்வினை ஆட்டுறோம். ஆனா நீ அதை செய்யல. நீ என்ன பண்ற, வேற ஒரு மதத்துடைய மேடையில போய் என்னை பத்தி பேசுற. அது தப்பு இல்லை. அதுக்கு அதை வந்து என்ன பண்ண தெரியுமா, அந்த மதத்தை சார்ந்தவங்க அங்கேயே செருப்பால் அடிச்சு போடான்னு துரத்தணும். ஆமா. சிரிக்கக்கூடாது, அதை ரசிக்கக்கூடாது. கிருஷ்ணனையோ ராமனையோ அல்லது வந்து முருகரையோ வந்து ஒருத்தன் வந்து உன் மதத்து மேடையில் நின்றுட்டு ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னா அவனை அங்கேயே செருப்பால் அடிச்சு நீ துரத்தணும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அவன் பேசும்போது இப்போ ஒரு கிருஷ்ணரையோ ராமரையோ அவன் முருகரையோ ஏதோ அவன் பேசும்பொழுது அங்கே பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ கிறிஸ்துவ மதத்துடைய நம்பிக்கையின் மீது பதில். ஆமா, பின்னாடி சிரிக்கிறாங்கல்ல, கை தட்டுறாங்கல்ல, நான் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பாய்களை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி நம்மட்டு சிரிப்போட நிறுத்தி, நீ ஏன்டா சிரிக்கிற, நீ ஏன்டா சிரிச்சு ஏன் என்கரேஜ் பண்ற. எக்ஸாக்ட்லி. சரி, இன்னொரு மதத்தோட நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறத நீ நம்மட்டு சிரிப்போட சிரிச்சு உன் மேடையில் நீ என்கரேஜ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, கோவம் உன் மேல திரும்பும். சரியா? அப்போ நான் சிறுபான்மை, என்னை வஞ்சிக்கிறார்கள், நீ பேசக்கூடாது. அந்த விக்டிம் நாடகத்தை அதுக்கப்புறம் போடாத. நான் அந்த இடத்துல இருந்து பிறந்து வந்ததுனாலங்க எனக்கு அது அவ்வளோ கனெக்ட் ஆகுது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்.
அப்படி ஒரு அந்த எக்ஸ்ட்ரீமில் தான் நான் இருந்தேன். திமுக ஆதரவாளரா இருந்ததுலேருந்து அந்த ஹிந்து ஹேட் அப்படிங்கிறது எப்படி வளர்க்கப்பட்டுச்சு. போத் ஃப்ரம் த பெரியாரிஸ்ட்ஸ், ஐ மீன் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிற கும்பலாலையும், இங்கே நம்ம சிறுபான்மைன்னு சொல்கிற கும்பலாலையும் எப்படி இந்த ஒரு வெறுப்புணர்வு வளர்க்கப்பட்டுச்சு. அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு உலகம் எப்படி வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிற புரிதல் வந்ததுனால நான் சொல்கிறேன். இவங்க தான் நமக்கு எதிரி. இவங்ககிட்ட வெளி பார்க்கணும். இவங்க எதிரின்றதை விட இவங்க தான் பிரச்சனை. நான் சொல்றது ஏன்னா நமக்கு எதிரின்னு சொல்றது நம்ம 3 மதங்கள் இருக்கிறோம் இல்லையா, நம்ம மனிதர்களா வாழ்றோம் இல்லையா, நமக்கு எதிரி இவங்க தான் சொல்றேன். இவங்க கடவுள் நம்பிக்கை இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் கடவுளை நம்பவில்லைன்னு சொல்றது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா நீ எங்க கொண்டு போற அது அப்படின்னா, ஒரு மதத்தின் சார்ந்த கடவுள் நம்பிக்கையை நான் கொச்சைப்படுத்துவேன். அது கண்டிப்பா. யாரோட கொச்சைப்படுத்துவேன்னா, இவர்கள் 2 பேரையும் பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டு வச்சுக்கிட்டு பண்ணுவேன். பண்ணுவேன். அது தப்பு. நிறைய பேசியிருக்கோம். கிறிஸ்துமஸ் விழா அப்படின்றதுல ஆரம்பிச்சு, அதை தாண்டி இன்னைக்கு சொசைட்டிக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க கிறிஸ்டினாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஆம், பிற மதத்தை சார்ந்தவங்க, இஸ்லாமியர் பிற மதத்தை சார்ந்தவங்க இருந்தாலும் ஒரு புரிதல் வந்திருக்கும். நம்ம எப்படி இந்த மண்ணில் நம்ம என்ன மாதிரியான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்தோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம். இந்த அரசியல் கட்சிகளே நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி பிரதர்.